ஸோ ஹே காய்ஸ் இன்ட்ரிங்ல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ உங்களோட ரிலேஷன்ஷிப்ல ஃபியூச்சர்ல என்ன ஒரு சில சேஞ்சஸ் வருதுன்னு பார்க்கலாம். மேபி நீங்க அவங்கள வந்து மீட் பண்றப்பனாலும் சரி, இல்ல ஏதாவது ஒரு சில செலிப்ரேஷன்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னாலுமே, அவங்க உங்களுக்கு வந்து கிஃப்ட் பண்றதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். இல்ல எந்த ஒரு செலிப்ரேஷன்ஸுமே இல்ல, நீங்க வந்து காமனா அவங்கள வந்து எப்பயுமே நீங்க வந்து மீட் பண்ணிட்டு தான் நீங்க வந்து இருக்கீங்க அப்படின்னாலுமே இட்ஸ் ஓகே. ஆனா பொதுவா அவங்க சைட்ல இருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு சில சர்ப்ரைஸ், ஏதாவது ஒரு சில கிஃப்ட் வந்து இருக்கும் அப்படின்ற மாரி தான் நான் வந்து ஃபீல் பண்றேன். ரொம்பவே இந்த டைம்ல வந்து உங்ககிட்ட ரொம்ப எமோஷனலா வந்து பழகுவாங்க. ஸோ ஃபிசிக்கலாவும் இந்த பர்சன் உங்ககிட்ட வந்து பழக வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். பர்சன் கிட்ட நீங்க நிறைய டைம் நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்க வந்து மேக்ஸிமம் என்னன்னா லைக் அவங்கள வந்து மீட் பண்றேன், பார்க்குறேன், பேசுறேன் அப்படின்றத தாண்டி ரொம்ப ஒரு லைக் கனெக்டடா வந்து ரொம்ப நேரம் வந்து லாங்கா நீங்க வந்து கால்ல பேசுறதா இருக்கட்டும், நிறைய நேரம் சேட் பண்றதா இருக்கட்டும், இல்ல நீங்க வந்து பக்கத்துல நீங்க வந்து இருக்கீங்க அப்படின்னாலுமே உங்ககிட்ட அவங்க ரொம்ப டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். எமோஷனல் வைஸ் இந்த கனெக்ஷன்ஸ் வந்து இன்னும் நல்லாவே வந்து க்ரோ ஆகும். ஸோ கம்யூனிகேஷன் வைஸ்மே நம்ம வந்து பார்க்குறப்போ நிறைய ஒரு சில பாசிட்டிவான ஒரு சில சேஞ்சஸ்மே வரும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இங்க வந்து ஆல்ரெடி நான் உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன். நிறைய நேரம் உங்ககிட்ட வந்து பேசுவாங்க, கம்யூனிகேட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ கம்யூனிகேஷன் வைஸ் அந்த ஒரு சேஞ்சஸ் வரும்போது நீங்க இன்னும் பார்க்கலாம் உங்களோட ரிலேஷன்ஷிப் பாண்ட் இன்னும் எவ்வளோ லைக் அழகா மாறுது அப்படின்றது. ஸோ இட் இஸ் சீரியஸ்லி வெரி பியூட்டிஃபுல் எனர்ஜி பை த வே.